இதெல்லாம் கிறிஸ்டெல்லாம் வருது. மூஞ்சி மாதிரியே சூப்பராக இப்போதான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஷூட் முடிச்சுட்டு வந்தோம். எங்களுக்காக குழந்தைகளாக ஃபேஸ் வச்சு எங்கள் செஃப் செம்ம chef, so cute chef. Thank you so much chef. Advance birthday to kids. Advance birthday wishes mama. Chef இது எத்தனை கிலோ? Happy birthday. 6 கிலோ. ஐயோ 27th birthday. அப்படிங்களா? கார்த்தி இது சாக்கோ ஸ்ட்ராபெரி கேக். ஓ சாக்கோ ஸ்ட்ராபெரி. நீ சாக்லேட் மாதிரி இந்த பிளஸ் ஸ்ட்ராபெரி வேற தங்கச்சி. ஓ மிங்கிள்டு. ஆமா நாஞ்சில் போர்ல ஐடியா அந்த எங்க வந்த மாதிரி என்னது இது மாஸ்டர் இங்க கட் பண்ணிடி போட்டோல கட் ஆவேசம் போர்ல கட் பண்ணா சைடுல கட் பண்ணா ஆமா போட்டோ கட் பண்ணுவாங்க. அது கட் பண்ண மனசு வராது. மனசே வராது. அவ்வளோ அட்ராக்டிவ் கியூட்டா இருக்கு. இது செம்ம கியூட்டா இருக்கு. அழகா போட்டோஸ் அந்த குழந்தைகள் கியூட்டா இருக்கு. முருகர் கிருஷ்ணர் இந்த குழந்தைய காட்டுவேன். தம்பி தான் டிசைன் பண்ணது. ஓ நைஸ் வெரி குட் இது ஒரு பாப்பா இது ஒரு பாப்பா செஃப் என்ன ஒரு பாப்பா தான் நீ இத்தனை பாப்பா வச்சிருக்கீங்க. அத்தனை பிளான் 2 4 6 பிளானிங் தான். இத்தனை குழந்தைங்க ஃபியூச்சர்ல பிளான் பண்ணுவாங்க. Of course. For our home. You can do it. You can do it. You can do it. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு மூமெண்ட். அதாவது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அங்கே ஒரு ஷோ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே ஃபேமிலியாக வரும்போது எங்கள் மாஸ்டர் எங்கள் அக்கா எல்லாருமே ஷூட் முடிச்சு ஃபுல் டயர்டு அப்படியே காஸ்டியூமோட வந்துட்டோம். பட் இன்னைக்கு வந்து இந்திராஜா வந்து எங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் ரிவீல் பண்ணாங்க. ஸோ அது சொல்லிட்டீங்களா உங்க மக்களுக்கு? சொல்லுங்க. ஸோ ஓபனா தாத்தா ஆக போறாங்க, கார்த்திக் ப்ரோ அப்பா ஆக போறாங்க, இந்திராஜா அம்மா போறாங்க. ஆமா ஆஞ்சில் வந்து கொள்ளு பாப்பா ஆக போறோம். ஸோ இந்த நல்ல விஷயத்த இந்த மொமெண்ட்ல செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லி தான் இமிடியேட்டா எல்லாரும் கேட்டு அண்ட் மாஸ்டர் மீரா மேம் ஆமா அதோட பரவாயில்லப்பா தேவ் தாத்தா அங்க பாருங்க டிஷ். ஆமா அதனால சோ செஃப் அதுக்காக ஒரு பயங்கரமான கேக்லாம் ரெடி பண்ணி அந்த வீடியோ எடுக்கறோமா? அது மாஸ்டர் மாஸ்டர் அது நம்ம எல்லாரும் கேமரா ஓகே. பட் என்னன்னா இங்க ஒரு பக்கம் கேக் அங்க ஒரு பக்கம் ஃபுட் வேற ஆர்டர் பண்ணி பறக்கிறது ஓடுறது தவக்கிறது எல்லாம் இருக்கு. இல்ல ஆக்சுவலா இங்க வா தம்பிங்க வாங்கல வளர்ச்சி இல்ல ஆக்சுவலா இந்த மாதிரி மொமெண்ட்ல எப்பவுமே எப்படா கேக் வெட்டணும்னு தான் நினைப்போம். ஆனா எப்படா சாப்பிடலாம்னு ஒரு வெயிட் பண்ணிருக்கோம். ஆமா சாப்பிடுவோம். இந்த போட்டோ கட் பண்றதுக்கு யாருக்கும் மனசே இருக்கு. ஆமா கியூட்டா இருக்கு. செம்ம கியூட்டா இருக்கு. எவ்வளவு குழந்தைங்க இதே மாதிரி இப்ப வதவதன்னு பெத்துக்கிட்டே இருக்கீங்க. ஆமா you can do it. Yes, கார்த்திக் bro. I can do it. I can do it. Come on, do it pa. ரெடியா கட் பண்ணு Happy birthday to you. Happy birthday to you. Happy for you. Happy birthday to little one. Happy birthday to you. வெல்கம் ஹோம் டாடி வெல்கம் ஹோம். இன்னும் நிறைய ஸ்வீட்டான விஷயங்கள் உங்க லைஃப்ல நடக்கணும். ஆமா. Many more sweet wishes to come. ஐயோ பசியில எப்படிமா ஒரு கேக் செம்மையா இருக்கு. டேடி அங்க ரோல் கட் பண்ணுமா? வாவ் சூப்பர். ஒரு ஃபோன் தெரியும். ரொம்ப நல்லா இருக்கு. Thank you so much for your love. இந்திரஜா இதே மாதிரி எப்பவுமே ஹாப்பியா சந்தோஷமா இருக்கணும். மாமா
எப்பவுமே Thank you, ஹாப்பியா chef. இருக்கணும். தேங்க்யூமா தேங்க்யூ. எஸ் லவ்லி யம்மி கேக். எப்பவுமே ஹாப்பியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல சீனியர் கப்பலா ஒரு ஜூனியர் கப்பல் நீங்க என்ன சொல்ல வரீங்க மாஸ்டர்? அங்கே சொல்லிட்டேன். கப்பலா ஜூனியர் கப்பலுக்கு இது சீனியர் இல்லை லைஃப் என்ஜாய் பண்ணுங்க. சீனியர் எதையுமே சீரியஸா எடுத்துக்காம ரெண்டு பேரும் நல்லா அண்டர்ஸ்டாண்டிங்கா நிறைய குழந்தைங்க கிட்ட உங்க தாய் தகப்பனே நல்லபடியா பார்த்து ஹாப்பியா தேங்க்யூ சீனியர் நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்காக நடக்கட்டும். இனிமே நாங்களும் அதுல ஒரு பார்ட் ஆகுறதுக்கு ஆக்சுவலா வந்து நாங்க சீனியர் கப்புள் ஜூனியர் கப்புள்னு சொல்றதை விட இப்போ எல்லாமே ஒரு ஃபேமிலி கப்புள்ஸாக இருக்கிற விஷயம் எஸ் மாஸ்டர். இன்னைக்கு என்ன சீனியர் ஜூனியரே கிடையாது. எல்லாருமே உங்க அனுபவத்தை நாங்க ஷேர் பண்ணிப்போம். நிறைய கற்றுக் கொடுப்பீங்க. நிறைய பேச பரவாயில்லையா? ஆக்சுவலி அனுபவத்தில் இது வந்து ஷூட் எவ்வளோ கற்றுக் கொடுத்துருப்பாரு. ஒன்றா நீ பண்ணியிருப்பியா? இந்த இந்த இருடி. ஒரு நல்ல விஷயம் என்னன்னு சொல்லிடுறேன். இது எல்லாருக்கும் காமனாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்றது நம்மளுக்கு அப்பா அம்மா கொடுத்த ஒரு பேர். ஐ மீன் நம்மளோட வாழ்க்கையில் என்ன இருக்குதோ அப்பா அம்மாவுக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு ஹஸ்பண்ட் வர்றது இப்பவுமே எல்லோரும் நடக்கும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஹஸ்பண்டாக ஒய்ஃபாக ட்ரீட் பண்ணாமல் ஃப்ரெண்டாக ட்ரீட் பண்ணிங்கன்னா எல்லாமே ஸ்மூத்தாக போகும். ஃப்ரீயாக விடுங்க, பிடிக்காதீங்க எதையுமே, ரொம்ப ஃப்ரீயாக விடுங்க. யாராவது ஒருத்தங்க ஏதோ சிச்சுவேஷன்ல இறங்கி நின்னாதான் அது பேலன்ஸா போக முடியும். சம்டைம்ஸ் அது ஹஸ்பண்டா இருக்கலாம், சம்டைம்ஸ் அது அந்த வைஃபா. ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு நடுவில் பாப்பாக்கு இன்னைக்கு வந்த மாதிரி ஒரு விஷயம் வரும்போது அப்போ கொஞ்சம் சீரியஸாக எடுத்துங்க. அஃப்கோர்ஸ் அதில் நாங்கள் கொஞ்சம் நிறைய அனுபவப்பட்டிருக்கிறனால அதை நாங்கள் சீரியஸாக எடுத்துக்க சொல்கிறோம். டயட்லேருந்து வாக்லேருந்து சாப்பிட்றதுலேருந்து பார்த்துக்கிறதுலேருந்து ரொம்ப அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்சா மாதிரி அழகாக மறுபடியும் இன்னொரு குழு 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 இந்த டே மறக்க முடியாது. அங்க பேசணும்னு நினைச்சோம், பட் எல்லாரும் பேசினாங்கல்ல, அதனால அப்ப என்னால பேச முடியல. இந்திரஜா வந்து ஹோல் ஆட்டடா வந்து வெளியில போல. அவளோட இது என்னன்னா, நம்ம என்னதான் கேமாக இருக்கட்டும் நம்ம கிவ் அப் பண்ணக்கூடாது. தோக்குறமோ ஜெயிக்கிறோமோ நம்ம கடைசி வரைக்கும் ஃபைனல் என்ன வேணாலும் பார்த்துட்டு போகலான் தான் இருந்தா. பட் ஆனால் அவள் வந்து இது ஒரு சிச்சுவேஷனில் வந்து போக வேண்டியது. ஏன்னா இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவல் வந்து பாப்பாவை பார்த்துக்கணும். அந்த ஒரு கன்சர்னுக்காக அவள் மனசார இல்லைனாலும் ஒரு பார்ஷியலாக வந்து ஓகே கிவ் அப். அந்த இந்திரஜித்தா வந்து காலையிலேருந்து நான் பார்க்குறேன். எப்போவுமே சூப்பராக பேசுகிற இந்திரஜித்தா நான் வந்து ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன். பட் எப்போவுமே நம்ம லைஃப்பில் வந்து சில விஷயத்துக்காக நம்ம சில சாக்ரிஃபைஸ் பண்ணுவோம். பட் அதுக்காக டபுள் ட்ரிபிள் ஹாப்பினஸ் கடவுள் நம்மளுக்கு தருவார். கண்டிப்பாக இது நான் என் லைஃப் லெசனில் நாங்கள் பார்த்துருக்கேன். ஆனால் உனக்கும் நான் சொல்கிறேன், இது வந்து ஜஸ்ட் கேம். பட் உன்னோட பியூட்டிஃபுல் ஜேர்னி இதுக்கப்புறம் இருக்குது. அங்கே நான் பேச முடியல. பட் மை பெஸ்ட் விஷஸ். இவ்வளோ நாள் நீ வந்து உடம்பை பார்த்துக்காம கேமுக்காக இருந்த, இனிமே உன் பாடியை பார்த்துக்கோ, ஹெல்த்தை பார்த்துக்கோ, ஹாப்பியாக இரு, வா நிறைய ஊர் சுற்றலாம், நிறைய ஜாலியாக இருக்கலாம். நம்ம நிறைய இனிமே வந்து எல்லாரும் மெமரிஸ் கிரியேட் பண்ண போகிறோம். ஃபன் பண்ணுறோம். யா தேங்க்யூ அக்கா, தேங்க்யூ. இந்த ஒரு டே வந்து அவ்வளோ அழகாக மெமரபிளாக இருக்கு. இன்னொரு விஷயமும் நான் அதுதான் சொல்கிறேன், ரெண்டு பேருக்குமே அந்த மனசுன்னு இருக்குது. அவருமே நான் பார்த்த வரைக்கும் அண்ணா அந்த ஒரு மனசுன்னு இருக்குது அவருக்கு, பெரிய மனசு. அந்த ஒரு குழந்தைங்கள வளர்க்குறது இருக்கட்டும், நீ வந்து எல்லாரையுமே ஹாப்பியாக பார்த்து அந்த ரெண்டு பேரோட நல்ல மனசுனால தான் இன்றைக்கி உங்களோட அந்த மொமெண்ட் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக க்ரியேட் ஆகிருக்கு. எப்போவுமே நம்ம எப்படி ஹார்ட் ஃபுல்ஃபில்லாக ஹாப்பியாக இருக்கோமோ அது மாதிரி தான் நடக்கிற விஷயமும். ஸோ உங்கள் ரெண்டு பேரும் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். ஸோ இந்த ஜேர்னியில் நாங்களும் கண்டிப்பாக இருப்போம் ஃபுல்லாக. தேங்க்யூ ரொம்ப பண்ணுறோம். ஐயா தான் அனுபவசாலி சொல்லுங்க. அனுபவசாலியா ஓனரு எனக்கு நாஞ்சல். சரி, இது வந்து வெயிட் பண்ண, இது வந்து என்ன பேச ஒரு இது வந்து எனக்கு கிடைச்ச புது ரிலேஷன் உங்கள் மூலயமா. ஓகே, ஒரு பிரதர் மாதிரி ஒரு சிஸ்டர் மாதிரி நீங்கள் ரெண்டு பேர் இருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு நான் சந்தோஷப்படுறேன். நெக்ஸ்ட் இந்த நியூஸ் இதுவும் எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பி நியூஸு. ஸோ இது ஜஸ்ட் இந்த ஷோவோட முடியாது. நம்ம லாங் டைம் ட்ராவல் பண்ணுவோம். என்றைக்காக இருந்தாலும் நான் அவங்க வீட்டுக்கு வருவேன், என்றைக்காக இருந்தாலும் மாமா என் கூட தான் இருக்க போகிறாரு. ஸோ ஒரு பேச்சு மட்டும் கிடையாது, த்ரூ அவுட் ஒரு ஃபேமிலி மாதிரி இருப்போம். அண்ட் ஆல்சோ கேமில் வந்து 100% மிஸ் பண்ணுவேன் உங்கள் ரெண்டு பேரையும். அந்த சீட்டு பார்க்கும் போதெல்லாம் உங்கள் ஞாபகம் வரும். ஃபர்ஸ்ட் ரோ இருக்கு. ஆமாம், ஆக்சுவலி சீட்டை விட காலையில இந்திராவோட சவுண்டு, அந்த சிரிப்பு, அதெல்லாம் மாமா மாமா அந்த ஆக்சுவலி வந்து நாங்கள் ஊர் சைட்லாம் போனோம் இருக்கிறேன். நானும் தேவனே நாங்கள் ரெண்டு பேருமே சிட்டி தான். ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் கூப்பிட்ற விதம்,
அந்த மாமான்னு கூப்பிடுறது 2 பேரும் பண்ணுறது நான் இது எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு இங்கே வந்து செட் இல்லை இப்போ நான் பேசணும், நீங்கள் பேசி முடிச்சிட்டீங்க. அப்பா இல்லை நீ பேசி முடிச்சு அடிச்சுக்காதீங்க டோன்ட் ஃபைட். இப்படி தான் பண்ணுவேன் என்ன பேச விட. பிளேட் மட்டும் குத்தி அப்புறம் நான் மறந்துடுவேன். ஸோ அதான் எங்கே விட்டேன் ரிலேஷன் அழகான ஒரு ரிலேஷன். ஸோ கேம் ஆடும்போது அஃப்கோர்ஸ் மிஸ் பண்ணேன். அண்ட் ஆமாம் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, நம்ம ஒன்றும் இதோட முடிய போகிறது இல்லை. எப்படி இருந்தாலும் நீங்கள் நிறைய ரவுண்டு பார்ப்போம், நிறைய கேம் ஷோவில் பார்ப்போம், நிறைய மீட்டிங்ஸ் இருக்கும். ஸோ லாங் லிவ், நிறைய அப்படியே லாங் கண்டினியூ. ஓகேங்களா? ஸோ ஹாப்பி ஃபார் யூ. அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப் லைஃப் லாங் அப்படியே த்ரூ அவுட்டா கண்டினியூ ஆகும். யார் மெயின்டைன் பண்ணுறாங்களோ நான் மெயின்டைன் பண்ணேன். 100% தனியா வெளியில போக கூடாது, வைஃபோட கூட்டிட்டு போணும். குழந்தை இருக்கு பண்றோம் இனிமே ஒரு எக்ஸ்ட்ரஸியா மெயின்டைன் பண்றோம். என் மச்சான் வந்துட்டானா அவனையும் கூட்டு எக்ஸ்ட்ரஸியா போயிடலாம். ஹலோ இங்கே பாருங்க, மச்சான் வந்துட்டானா அவனையும் கூட்டு ஆளை போயிடலாம். கொண்டு போயிடலாம். சாப்பிட்றேன். செஃப் நீங்க சொல்லுங்க. லார்ட் மாஸ்டர் செஃப் அப்புறம் கேக்கு கிக்குமா ஒரு பியூட்டிஃபுல்லான கேக் மேக் பண்ணி கொடுத்துருங்க. தட்டு இது வந்து நீங்கள் பியூட்டிஃபுல்லான ஒரு கப்பல். என்னன்னா இந்திரஜா என் தங்க, கண்டிப்பா. நீங்கள் வந்து என் தம்பி. இன்றைக்கி வந்து ஒரு நல்ல செய்தி, மகிழ்ச்சியான ஒரு விஷயம். நீங்கள் வந்து அப்பாவாயிட்டீங்க, அவங்க அம்மாவாயிட்டாங்க, நான் மாமாவாயிட்டேன். ஆமாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஷெஃப்பு, அதனால் வந்து உங்களோட uniqueness. எனக்கு வந்து கேக் பண்ண சமையல் பண்ண தான் தெரியும். நான் வந்து உங்களோட இருக்கிறதுல பெஸ்ட் பிக்சர் இன்ஸ்டாகிராமில் எடுத்து குட்டியாக பப்ளியான குழந்தைங்களை வந்து உள்ள இன்கார்பரேட் பண்ணி ஒரு க்யூட்டாக இருக்குல்ல, இது மாதிரி தான் பிறக்கும். ஸோ நிறையா நீங்கள் வந்து எனக்கு வந்து பெரிய வயசுலாம் இல்லை வாழ்த்துறதுக்கு, ஆஸ் அ ஃப்ரெண்டாக ஒரு பிரதராக சொல்கிறேன். நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும். எப்போதுமே குறை நிறைகள் வந்து இருக்கிறதா லைஃபு. அதை மீறி நீங்கள் வந்து எவ்வளோ ஒரு அழகாக ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்கோமோ அதான் ஒரு விஷயம். எப்போதுமே ஹாப்பியாக இருக்கணும் இந்திரஜா. ஐம் தேர் வித் யூ ஃபேமிலி ஆல்வேஸ். ஸோ விஷிங் யூ ஆல் கேக் பத்தி சொல்லுங்க செஃப். இது என்ன கேக் வந்து சாக்கோ ஸ்ட்ராபெரி கேக்கு. நீ வந்து சாக்லேட் மாதிரி, தங்கச்சி வந்து ஸ்ட்ராபெரி மாதிரி. ஸோ சாக்கோ ஸ்ட்ராபெரி கேக்கு ப்ளஸ் வந்து இது ஃபோட்டோ கேக். சூப்பர். எடிபிள் குளுக்கோஸ் ஷீட். இது ஈட்டபிள் தான். வெட்ட மனசு வராது. இது வந்து அதை பார்க்குற ஹாப்பினஸ், இது ஒரு மெமரிமா உனக்கு. அதை தான் நாங்கள் பெருசாக பதிவு பண்ணுவோம். பிக்கெஸ்ட் மெமரி வந்து இந்த ஃபோட்டோ கேக் உனக்கு. ஸோ விஷிங் யூ ஆல் த சக்ஸஸ். தேங்க்யூ and love you all guys. எல்லாமே என்னோட ஃபேமிலி. எல்லாம் நாஞ்சில் என்ன இருக்காரு, லாட் ஆஃப் செலிபிரிட்டிஸ் இருக்காங்க இங்கே. என்ன சொல்கிறது, என் குழந்தைக்கு கிடைச்ச உறவுகள். ஆமாம், ஆக்சுவலி எப்போ வேணாலும் போட்டுக்கலாம் தெரியுமா, இந்த மாதிரி மூமெண்ட் யாருக்குமே கிடைக்காது. என் குழந்தைக்கு கிடைச்ச உறவுகள். ஆமாம், எத்தனை வருஷம் ஆனாலும் உனக்கு அது பெரிய மெமரிஸாக இருக்கும். பார்த்து வச்சுக்க. ஒரு செலிபிரிட்டி பாப்பாவா ஆமாம். பப்ளிஷ் ஆயிட்டு வருது. நாளை பண்ணால் உனக்கு ஏதாவது வேணும்னா இவங்ககிட்ட கேட்டு வாங்கிக்க. அப்போ இன்னும் பெரிய செலிபிரிட்டி ஆயிரும் இருக்காங்களாம். அங்கிள் எனக்கு இது வேணும் அங்கிள். குழந்தைக்கு நிறைய மாமா மச்சனை எல்லாம் இருக்கும். ஸோ எங்களுக்கு தான் ஃபேமிலி சொந்த மதம் பெருசாக இல்லைன்னு ஃபீல் பண்ணோம். பட் ஆனால் உனக்காக நாங்கள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு தான் இருக்கோம். பழகிற ஒவ்வொரு உறவும் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா அம்மாவுக்கு அப்புறம் உனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சொந்தங்கள் தான் சொத்துக்கள் உனக்கு. ஸோ இவங்க தான் நம்மளோட சொந்தங்கள். அதனால் ஞாபகம் வச்சுக்கோ. எத்தனை வருஷம் இந்த வீடியோ பாரு. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ. ஒருத்தர் இருந்தாலும் ஒர்த்தாக இருக்கும். ஆமாம், ஒருத்தர் இருந்தாலும் ஒருத்தா இருப்பாங்களா? அதான் போடு. இங்க கூட பஞ்சுல லவ்லி.